நீங்கள் பிரிண்டர் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஆஃபீஸுக்கு இந்த பிரிண்டரை வாங்கினோம். இதோட விலை வந்து 5000 ரூபாய். ஓகேங்களா, நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் இதை வாங்கி ஒரு சில மாதங்கள்லேயே நாங்கள் இந்த பிரிண்டரை வாங்கிட்டோம். இதோட விலை 24000 ரூபா. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கார்ட்ரிட்ஜ். இந்த கார்ட்ரிட்ஜுக்குள்ளே 2 ml ஆஃப் இங்க் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இந்த கார்ட்ரிட்ஜ் விலை வந்து கிட்டத்தட்ட 700 800 ருபீஸ் இருக்கும். 2 mlக்கு 800 ரூபா செலவு பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் இது 800 ரூபா செலவு பண்ணி இந்த கார்ட்ரிட்ஜ் வச்சு எத்தனை பேப்பர் பிரிண்ட் பண்ண முடியும்னா 100 120 பேப்பர் பிரிண்ட் பண்ண முடியும். அப்போனா ஒரு பேப்பருக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7 ரூபா வருது. 7 ரூபாலேருந்து 8 ரூபா வருது. இந்த பிரிண்டரோடைய இங்க் கார்ட்ரிட்ஜ் இது. ஓகேங்களா, இங்க் பாட்டில். இதில் 100 ml ஆஃப் இங்க் இருக்குது. இந்த 100 ml இங்கை வச்சு இந்த பிரிண்டரால் 7500 பிரிண்ட் எடுக்க முடியும். அண்ட் இந்த இங்க் பாட்டிலோட விலை எவ்வளோ தெரியுங்களா? அதே 800 ரூபா. இந்த ரெண்டுமே சேம் ரேட்டு. ஸோ நீங்கள் பிரிண்டர் வாங்க போகிறீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சீப்பான பிரிண்டரை வாங்கினீங்கன்னா பிரிண்டரோட இங்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். லைக் 100 மடங்கு அதிக காஸ்ட்லியாக இருக்கும். வீட்டுக்கு வாங்குறீங்க, ஒரு மாதத்துக்கே ஒரு 10 பிரிண்ட்டு இல்லை 20 பிரிண்ட் தான் எடுப்பீங்க அப்படின்னா இந்த பிரிண்டரை வாங்குங்க இப்போ கூட, ஓகே தான். பட் உங்களுக்கு ஆஃபீஸ் பர்பஸ் இருக்குது, பிரிண்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுப்பீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பிரிண்டர் வாங்கிடுங்க. ஈவன் தோ அப்ஃப்ரண்ட்டாக நம்ம நிறையா பே பண்ண வேண்டியது இருந்தாலுமே. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பிரிண்டர் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அது ரீசேல் வேல்யூ சுத்தமாக கிடையாது. ஸோ இது போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.